ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, மல்லி சீரியல் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம். யார் யார் இப்போ கரண்டா மல்லி சீரியல் பார்த்துட்டு வந்தீங்களோ அவங்களாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பார்க்காதவங்க என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட மேரேஜுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாய்சன் அவங்களுக்கு ஜூஸ்ல பாய்சன் கலக்கி நம்மளோட ரஞ்சிதா கொடுத்துருவா. அதை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு சீரியஸாக இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம விக்ரம் இப்போ ரீசெண்டாக ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்டு இருப்பார். கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, மல்லி நமக்காக என்ன பண்ணா, என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா, நம்ம அவளுக்காக என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஏன் நினச்சி பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, சும்மா இல்லைங்க, நம்ம வெண்பா குட்டி இருக்கா இல்லையா, அவ சும்மா அம்மா வேணும் கத்திட்டே இருக்காளா, அதில் டென்ஷன் ஆகி மனசை எழுந்து போயிடுறாரு. ரூம் விட்டுலே வெளியே போயிட்டு காற்று வாங்கலான்னு மொட்டை மாடிக்கு போகிறாரு. அப்படி மொட்டை மாடிக்கு போகும்போது தான் கடந்த காலத்தில் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க பண்ணுறது, மல்லி இருந்தப்போ அவளை ஏற்றுக்காமல் இப்போ நினச்சி பார்த்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். இருக்கும்போது மல்லியோட அருமை நம்மளோட விஜய்க்கு தெரியல, இல்லாத போது தெரியுது. தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லைங்க. அம்மட்டும் ஜல்லா காசு. ஓகேங்களா, கத்திரிக்காய் முத்துறதுக்கு முன்னாடியே கடத்துறதுக்கு வந்தால் தாங்க அதுக்கு ஒரு வேல்யூ. முத்துனதுக்கு அப்புறம் பிரயோஜனமே இல்லை, அது சேல் ஆக அது குப்பைக்கு தாங்க போகும். அந்த மாதிரி தான் நம்மளோட விஜயோட நினைப்போம். சரி விடுங்க. இப்போ நம்ம மல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்களன்னா, நம்ம மகேஷ் நாளைக்கு மல்லியை பொண்ணு பார்க்க வராரு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ் நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு போகிறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நம்ம பாபுலாம் என்ன சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா மேரேஜா, மகேஷும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பதட்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா மல்லின்றது அவ்வளோ ஒரு அழகான க்யூட்டான பொண்ணு. ஸோ யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதனால் நம்ம மகேஷ்க்கு மல்லியை பிடிக்கிறதுக்கு 100க்கு 110% சான்ஸ் இருக்குங்க. அதனால் பொண்ணு பிடிச்சிச்சு ஓகேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்மளோட பாபுவும் சரிங்க கல்யாணத்தை வச்சுக்கலான்ட்டுருவாங்க. இந்த நிலைமையில நம்மளோட மல்லி நிலைமை என்ன? ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆள் மேலே நம்பிக்கை இருக்குங்க. யார், விஜய்ன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்மளோட நாகலட்சுமி. அவளுக்கு மல்லி விஜய் கூட இருக்கணும்னு தான் ஒரே நினைப்பு. ஏன்னா விஜய் கூட இருந்தால் மட்டும்தான் நாகலட்சுமியால் ஓரளவுக்கு வசதியாக நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ வர்ற மகேஷ் கூட போயிட்டா கஷ்டங்க. ஏன்னா மகேஷ் மிடில் கிளாஸ், அவ்வளோ வசதி கிடையாது. இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு நாகலட்சுமி மேல் நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது நாகலட்சுமி ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு விஜய் கூட சேர்த்து விட்டுருவாங்க. என்னடா பின்னாடி ஏதோ புயல் வேகத்தில் போதேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, தோல்குருவி நைட்டில் பறந்துட்டு போவோங்க. நைட்டில் மட்டும்தான் அது ட்ராவல் பண்ணும். ஒவ்வால்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். நாங்கள் சின்னதாக இருக்கிறதுனால தோல்குருவின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்கேயாவது ரத்தம் கிடைக்குதா, மாட்டு ரத்தம் அப்படி இப்படின்னு குடிக்க நைட்டில் பறந்துட்டு இருக்கும். அதுவும் சாப்பிடணும் இல்லைங்க, பகலெல்லாம் தூங்குது, நைட்டில் ரத்தம் குடிச்சாதான் குடிக்க முடியும். லைக் டிராகுலா. சரி ஓகே, இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோட வீடியோ உடனே நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணி வச்சிங்களா என்னோட வீடியோ உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா, சி யூ, பாய்.